தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த திரைப்படம் தான் சூர்யாவினுடைய கருப்பு திரைப்படம். இந்த படத்தை இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கி வில்லனாகவும் நடிச்சிருந்தாரு. மேலும் த்ரிஷா, இந்திரன்ஸ், அனாகா, சிவா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைச்சிருந்தாங்க. 2026ஆம் ஆண்டுல தமிழ் சினிமாவினுடைய மாபெரும் வெற்றி திரைப்படமாக கருப்பு அமைந்தது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் எடிட்டர் ஆகியோருக்கு கார் பரிசாக வழங்கியிருக்கிறாரு சூர்யா. கருப்பு திரைப்படத்தினுடைய வசூல் குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து வரோம். இந்த நிலையில் உலகளவில் இந்த படம் இதுவரை செய்திருக்கிற வசூல் குறித்த விவரம் வெளியாகியிருக்கிறது. அதன்படி கருப்பு இதுவரை உலகளவில் 309 கோடி வசூல் செய்திருக்கிறது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், எச்.ஜே. சூர்யா, கிருதி செட்டி உள்ளிட்டோர் நடிச்சிருந்ததா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லிக் அப்படின்ற படம் கடந்த மாதம் திரைக்கு வந்திருந்தது. நீண்ட தாமதத்துக்கு பிறகு இந்த படம் திரைக்கு வந்த நிலையில் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவில் வசூலிக்கவில்லை. பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படங்கள் எல்லாமே 100 கோடிக்கு மேல் வசூலித்த நிலையில் இந்த படம் அதை தொட முடியவில்லை. தற்போது ஓடிடியில் லிக் வெளியாகி இருக்கும் நிலையில் அதை பார்த்துவிட்டு பலரும் தனக்கு மெசேஜ் வருவதாக விக்னேஷ் சிவன் பதிவிட்டிருக்கிறாங்க. நெகட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக தியேட்டருக்கு அப்போது போகவில்லை. ஆனால் படம் சூப்பராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓடிடியில் பார்க்கும்போது தெரிகிறது அப்படின்னு சொல்லி பலரும் என்னிடம் சொல்றாங்க அப்படின்னு விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி போட்டிருக்கும் பதிவில் விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில படங்கள் நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி ஜெயிக்கும். மற்ற படங்களுக்கு அப்படி நடக்கிறதுல சினிமா துறையினர் ஆதிக்கம் இருக்கிற குரல்கள் ஆதரவு இல்லாத படங்களுடைய தலையெழுத்து இப்படி ஆகிறது. விமர்சனம் எழுதி தங்களுடைய அறிவு மற்றும் ஆதிக்கத்தை காட்டுறாங்க. அந்த படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனரின் கனவை நசுக்கிறாங்க. லிக் படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்டை இன்னும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் வாரத்தில் நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் அது அப்படியே மாறிவிட்டது. எனக்கு இன்னும் அதிகம் வலிக்கிறது. படம் எடுக்கிறது கடினம், அதை ரிலீஸ் செய்கிறது இன்னும் கடினம். அதையெல்லாம் தாண்டி ரிலீஸ் செய்தால் இப்படி முடிகிறது, இன்னும் வலியை கொடுக்கிறது. முதல்ல வந்தபோது தோல்வியடைந்த பல சிறந்த திரைப்படங்கள் சினிமாவில் பல இருக்கிறது. அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் மாறுதலாகி இருக்கிறது. நேற்று ஒரு பிரபல இயக்குனர் ஒருவர் என்னிடம் இதை கூறினார். ஒரு படத்தோட வெற்றி அதுக்குள்ளே இருக்கிறத விட வெளியே தான் அதிகமாக இருக்கும். எது இன்னுமே மனதில் இருக்கிறது. இவ்வாறு விக்னேஷ் சிவன் பதிவிட்டிருக்கிறாங்க. நடிகர் சிம்பு தற்போது அரசன் படத்தில் நடிச்சு வராங்க. வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகிற இந்த படத்தின் ஷூட்டிங் முன்பு நிறுத்தப்பட்டிருந்தது. சிம்புவுக்கு ரெட் கார்டு போடப்பட்டது தான் அதற்கு காரணம். தற்போது பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மீண்டும் ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வர நிலையில் வெளிநாட்டில் இருந்தபோது சிறுவன் ஒருவன் சிம்புவுடன் வந்து 2 கற்களை கொடுத்து விட்டு போன வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இதை வச்சு நான் என்னடா பண்றது, யாரு பெத்த புள்ளன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்போது கூறியிருக்கிறார். வீடியோ பாருங்க. மலையாள சினிமாவில் அறிமுகமாகி அதற்கு பிறகு தமிழில் என்ட்ரி கொடுத்து பல சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சு இன்று இந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகள் ஒருவராக மாறியிருக்கிறவங்க தான் நயன்தாரா. இவங்க நடிப்பில் அடுத்ததாக மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்போடு வெளிவர இருக்கிறது. ஜவான் திரைப்பட வெற்றியை தொடர்ந்து நயன்தாரா அடுத்து சல்மான் கானோடு இணைந்து தன்னுடைய 2வது பாலிவுட் திரைப்படத்தில் நடிச்சு வராங்க. இந்த படத்தை இயக்குனர் வம்சி இயக்கி வராங்க. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி ஹீரோக்கள் பிரைவேட் ஜெட்டில் பயணிக்கிறத நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் சொந்தமாக பிரைவேட் ஜெட் வைத்திருக்கிற ஒரே ஒரு தென்னிந்திய நடிகை நயன்தாரா மட்டும்தான். இந்த பிரைவேட் ஜெட் மூலம் தான் கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் குழந்தைகளோட படப்பிடிப்பு, வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி சென்று வராங்க நயன்தாரா அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகை நயன்தாரா சொந்தமாக வைத்திருக்கிற இந்த பிரைவேட் ஜெட் மதிப்பு 50 கோடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதை வெறும் ஆடம்பரம் மட்டுமில்லாமல் ஒரு பெண் தன்னுடைய கடின உழைப்பால் எந்த உயரத்தை தொட முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டிருக்கிறாங்க நயன்தாரா. நடிகர் அஜித்தின் அம்மா மரணமடைந்த நிலையில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த சினிமா நட்சத்திரங்கள் நேரில் சென்று வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் நடிகர் விஜயும் இரவு அஜித்தின் வீட்டுக்கு சென்று தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துறாங்க. விஜயோட நடிகை த்ரிஷாவும் வந்திருந்தாங்க. அஜித்தை தழுவி விஜய் ஆறுதல் கூற த்ரிஷா பின்னால் நின்று கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அவரும் அஜித்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. அந்த வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. அதற்கு பிறகு உள்ளே சென்று முதல்வர் விஜய் அஜித்தின் அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. அவங்க கிளம்பும் போது அஜித் மற்றும் ஷாலினி இருவரும் வாசல் கேட் வர வந்து வழி அனுப்பி வச்சாங்க. இந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்ட் ஆகி வருகிறது.